உறவுகள் உண்மையிலே தேவைதானா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம வாழ்கிற இந்த ஒரு காலத்தில் பல உறவுகள் ஒரு வேண்டா வெறுப்பாக தான் பார்க்கப்படுது. ஒரு தேவையில்லாத சுமையாக தான் எல்லாத்தாலையும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் பொதுவாகவே உறவுகள் எப்படி அமையுது அப்படின்னா, ஒருத்தர் இந்த குடும்பத்தில் இந்த உறவுகளோட பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி பலன் இருக்கிறனால தான் நம்ம இந்த உறவுகளுக்கு மத்தியில் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ இந்த உறவுகள் இந்த ஜென்மத்தில் மட்டும் தொடர்பு உடையதல்ல, பல ஆயிரம் ஜென்மங்கள் தொடர்பில் வந்த உறவுகள். ஸோ இந்த உறவுகளை நம்ம நிராகரிக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. உறவுகளில் பொதுவாக பிளவுகள் ஏற்படுறது அவங்கவங்க உறவுகள் மேலே அவங்கவங்க வைக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயத்தை அந்த உறவுகள் செய்யாததுனால மேற்படி அவங்க மேலே ஒரு வெறுப்பு வருது, இயற்கையாகவே வருது. ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளுக்குள்ள மத்தியிலையும் அந்த உறவுகளை அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் அந்த எதிர்பார்ப்புகள் அந்த பிரச்சனையை உருவாக்காது. எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் அந்த சூழ்நிலைகள் அந்த முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாக மாறிடும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களோட எதிர்பார்ப்பு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கிட்டால் உறவுகள் நீண்ட நெடிய நாளைக்கு ஒரு பிணைப்பு மாறாத மாதிரி கொண்டு போக முடியும். அதுபோக இப்போ இருக்கக்கூடிய நம்ம காலத்தில் உறவுகளை நம்ம அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஒரு ஃபங்க்ஷனோ அல்லட்டு ஏதாவது ஒரு அவசர வீடோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் தான் அவங்கள சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கக்கூடிய டைம்லையும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை முறைச்சிக்கிட்டு அவன்கிட்ட ஏன் நான் பேசணும், இவன்கிட்ட ஏன் நான் பேசணுங்கிற ஒரு ஈகோ மனப்பான்மையோடு சந்தித்தோம் அப்படின்னா அந்த உறவுகளை நம்ம பேணி காக்க முடியாது. அந்த ஈகோ மனப்பான்மையும் நம்ம விடணும். ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், ஈகோ மனப்பான்மை இருக்கக்கூடாது. இது ரெண்டு பேர் எண்டுலேயும் இந்த மனநிலையோடையே அதை அணுகும் போது அவங்களோட உறவு மேம்படும். இதெல்லாம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். பொதுவாக இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்த வரம்தான் உறவுகள். இந்த இடத்துல நீ பிறந்தனால்தான் இவங்க உங்களுக்கு உறவுகளாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு புரிதலோடு நம்ம உறவுகளை கையாளணும். எந்த ஒரு விசேஷமாகட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், முதல்ல நிற்கக்கூடியது நம்மளோட உறவுகள். ஸோ அந்த உறவுகளுக்கு தக்க ஒரு அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பதிலுக்கு அந்த உறவுகளும் நமக்கு அந்த எதிர்பார்ப்பில்லாத உண்மையான அன்பு பாசத்தையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம உறவுகளை மேம்படுத்துறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டியது அந்த ஈகோ மனப்பான்மை இருக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லைனாலே அவங்க மேலே உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு வெறுப்பு ஏற்படாது. அதனால் உறவுகள் உண்மையில் தேவைதானா? தேவைதான். அந்த உறவுகளை நம்ம மென்மேலும் மேம்படுத்துறதுக்கு நம்மளால் இயன்ற அளவு நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அந்த பக்குவம் நம்மளை சார்ந்து நடக்கும்போது இதே பக்குவம் நம்மளோட உறவுகள் மத்தியிலும் ஏற்படும். அப்படி ஏற்பட்டு அந்த உறவுகள் மேலும் மேலும் சிறப்பாக சந்தோஷமாக வாழ முடியும். உறவுகளை போற்றுவோம், உள்ளங்களில் இணைவோம், உண்மையான அன்பிற்கு பாத்திரமாகும். நன்றி. டெயின் ஃபவுண்டேஷன்.